எடுத்த வரலையும் நான் இன்ன வரலையும் ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு. வண்டி 2020 எடுத்தேன். இன்ன வரலையும் வண்டி எந்த பிரச்சனையும் இல்லை. மெயின்டெனன்ஸ் செலவு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. மற்ற வண்டிங்களை விட இந்த வண்டி கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி. சும்மா லைட்டாக இது பண்ணாவே கீர் விழும். மற்ற வண்டி மாதிரி படி கிளச்சை ஃபுல்லாக அழுத்தி பிடிச்சி கீர் போட்டாலே சவுண்டு வர்றது, மற்றபடிக்கு வந்து பார்த்திங்கன்னா கரகரக்கான சவுண்டு இந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இந்த வண்டி அளவுக்கு நான் வந்து மைலேஜும் பார்க்கல, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்ப கம்மி. ரிவேர்ஸ் போட்டுக்கலாம், ஃபார்வேர்ட் போட்டுக்கலாம், ரிவேர்ஸ் போட்டுக்கலாம், ஃபார்வேர்ட் போடலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சேர் ஓட்டும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா ரிவேர்ஸ் போட்டு மெதுவாக நம்ம தள்ளின்னு போயின்னு முன்னாடி பின்னாடி இழுத்துன்னு கேட்குறதா இல்லைங்க. கம்பெனியில் என்னென்ன வண்டிக்கு தேவையோ எல்லாமே அவங்க ஸ்பேர்ஸை வாங்கி வச்சுருக்காங்க. கம்பெனியில் உங்களுக்கு என்ன வேணுமோ சொன்னீங்கன்னா ஒரு நாள் இல்லைனா 2 நாள் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த பொருள்னா உடனே மாற்றி கொடுத்துட்றாங்க. வணக்கம்மா, என்னோடய பேர் சரவணன். நாங்கள் தருமபுரி மாவட்டம் பாப்பரெட்டி வட்டம் கடத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. நான் ஒரு 10-11 வருஷமாக டிராக்டர் வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு வண்டி வச்சுருந்தேன். எங்கள் ஏரியாவில் நிறைய வண்டி 4 வீல் கிரிப்பெல்லாம் எடுத்திருந்தாங்க. அதை பார்த்து நான் வந்து இந்த வண்டி புதுசாக இருக்குது, நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. நானும் 2-3 பேர்கிட்ட விசாரித்தேன். எடுத்த வழி நல்லா இருக்குது வண்டி அப்படின்னு சொன்னாங்க. சரி நானும் எடுக்கலான்னு முயற்சி பண்ணி நான் இந்த வண்டி எடுத்தேன். எடுத்த வரலையும் நான் இன்ன வரலையும் ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு. வண்டி 2020 எடுத்தேன். இன்ன வரலையும் வண்டி எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸ் செலவு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. மற்ற வண்டிங்களை விட இந்த வண்டி கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி. இப்போ எப்படி சொன்னாலும் நான் இது வழி ஓட்டினதில் நான் 10-12 வருஷமாக ஓட்டினதில் இந்த வண்டி அளவுக்கு நான் வந்து மைலேஜும் பார்க்கல, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்ப கம்மி. பார்த்திங்களா வந்து சின்ன ஃபேர் பார்ட்ஸ் எல்லாமே அவங்ககிட்டே கம்பெனியில் வந்து நல்லா வீட்டானே வந்து நல்ல சர்வீஸ் சிறந்த முறையில் பண்ணி கொடுத்துட்டு போகிறாங்க. இன்றைக்கி காலையில் ஃபோன் பண்ணால் ஈவினிங்குள்ளே கண்டிப்பாக வந்து அவங்க வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. நிறைய வண்டி 4 வீல் பார்த்தேன். நான் 4 வீல் பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வரப்போகிற திரும்புறது, இந்த மூலையில் திரும்புறதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த வண்டிங்கெல்லாம் போய் இடிக்கும்போது முன்னாடி பம்பரில் இடிக்கிறது, இல்லை சைடில் இடிக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருக்கும். சைடில் நாங்கள் பின்னாடி பார்த்து ஓட்டும் போதும் ரொம்ப இதாக இருக்கும், சரியாக பார்க்க முடியாது, சைடில் பார்த்து ஓட்ட முடியாது. ஆனால் இந்த வண்டியை பொறுத்த வரையும் நம்ம 4 பக்கமும் எந்த பக்கம்னாலும் நம்ம திரும்ப பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா எனக்கு 4 வீல் கிரிப்பில் பார்த்திங்கன்னா மற்ற வண்டிங்களை விட இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரேடியேஷன் அதாவது பார்த்திங்கன்னா அந்த மூலையில் திரும்பும் போது பார்த்திங்கன்னா எந்த டிஸ்டர்ப் இல்லாத அருமையாக அது பாட்டுக்கு சாதாரணமாக திரும்புவோம். இதில் வந்து பவல் கியர் சிஸ்டம் கொடுத்துனுங்கிறதுனால ரேடியேஷன் திரும்புறதுக்கு நல்ல பக்கமே திருப்பிக்கலாம். வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈட்டு கிடையாது, சுத்தமாக ஈட்டு கிடையாது. ஒரு 10 மணி நேரம் ஓட்டினா கூட ஈட்டு கிடையாது. நம்ம எவ்வளோ நாள் ஃப்ரீயாக உட்காந்து ஓட்டிக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா நிறைய இடம் இருக்குது. இந்த கை கால் இடிக்கிறத எந்த பிரச்சனையும் கிடையாது. பாருங்கள் எவ்வளோ நான் இருக்கிற ஹைட்டுக்கு என்னோடய இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. இந்த சிங்கர்மேஸ் கீர் பாக்ஸ் கொடுத்துருங்கிறதுனால நம்ம வந்து கீர் போடும்போது நம்ம வந்து சும்மா லைட்டாக இது பண்ணாவே கீர் விழும். மற்ற வண்டி மாதிரி படி கிளச்சை ஃபுல்லாக அழுத்தி பிடிச்சி கீர் போட்டாலே சவுண்டு வர்றது, மற்றபடிக்கு வந்து பார்த்திங்கன்னா கரகரக்கான சவுண்டு இந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸ்மூத்தாக விழும் கீர், எந்த ஒரு டென்ஷனும் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா 2 பக்கம் திறப்புறதுனால பார்த்திங்கன்னா இந்த டபுள் பம்பு கொடுத்துருங்கிறதுனால நம்மளுக்கு திறப்புறதுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குது, எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லை. பாருங்க எவ்வளோ ஸ்மூத்தாக திரும்பும். நீங்கள் அந்த டென்ஷன் ஆகி பிடிச்சி இழுத்துன்னு திருப்பின்னு வரப்போகிறோம் இது பண்ணிங்கிறதெல்லாம் ஒருமே தேவையில்லை. சும்மா ஃப்ரீயாக போவோம். நம்மளுக்கு எந்த பக்கம் வேணாலும் எப்படி வேணாலும் திருப்பிக்கலாம், ஃப்ரீயாக இருக்கும். பார்த்திங்கன்னா டபுள் கிளர்ச்சி இருக்கிறதுனால நம்ம வந்து காலுக்கு வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணி அழுத்தணுன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா நம்ம காருக்கு எப்படி நம்ம கிளர்ச்சி அழுத்துறோங்களோ அதே மாதிரி ஃப்ரீயாக இருக்கும். எந்த டென்ஷனும் நீங்கள் எத்தனை மணி நேரம் நீங்கள் காலை கிளர்ச்சி அழுத்தி பிடிச்சி இது பண்ணாலும் ஃப்ரீயாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரொட்டேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு டபுள் கிளர்ச்சி கிளர்ச்சி கொடுத்துருங்கிறதுனால உங்களுக்கு வந்து நம்ம டக்குன்னு எதனா ஒரு பெரிய கல் எதனா இருக்குது, இல்லை வேறு எதனா இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா டக்குன்னு இப்படி தள்ளி விட்டிங்கன்னா இழுத்து விட்டிங்கன்னா சல்லுன்னு டக்குன்னு வந்துடும், ரொட்டேட்டர் தலையில் ஆஃப் ஆயிரும். மற்ற வண்டிங்களுக்கு இதோட நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். டபுள் பீட்டு வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா 540 750 2 இருக்குன்னா அதில் பார்த்திங்கன்னா இந்த எங்களுக்கு ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா களிமண் காடு தான். ஃபுல்லாக வந்து அதிகமாக களிமண் தான். இப்போ மழையிலனா பெரிய புட்டையெல்லாம் இருக்கும். அப்போ வந்து எங்கள் 750 போட்டு ஓட்டும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய புட்டையாக இருந்தாலும் தூளாக சின்னதாக பொடியாக உளுந்துருது. நான் இதில் பார்த்திங்கன்னா ஷட்டில் ஷிஃப்ட் கியர் இருக்கிறதுனால நீங்கள் டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ரிவேர்ஸ் போட்டுக்கலாம், ஃபார்வேர்ட் போட்டுக்கலாம், ரிவேர்ஸ் போட்டுக்கலாம், ஃபார்வேர்ட் போடலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சேர் ஓட்டும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா ரிவேர்ஸ் போட்டு மெதுவாக நம்ம தள்ளின்னு போயின்னு முன்னாடி பின்னாடி இழுத்துன்னு கேட்குறதா இல்லைங்க. டாப் கியர்லேயே கூட பார்த்திங்கன்னா முன்னாடி போகலாம், ரிவேர்ஸ் வரலாம், முன்னாடி போகலாம், ரிவேர்ஸ் வரலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் மற்ற வண்டி மாதிரி மாற்றி போடணும், கீரை திருப்பி போடணுன்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் முன்னாடி போவாங்க, பின்னாடி வரலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ரோடு ரன்னிங்கெல்லாம் ஃப்ரீயாக இருக்கும், நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். காரில் போகிற மாதிரி நல்லா இதாக இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லை, லேட் ஆகும், கம்பெனிலேருந்து ஆர்டர் போடணும் வரணுன்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்க ஆல்ரெடி
அவங்களுக்கு கம்பெனியில் என்னென்ன வண்டிக்கு தேவையோ எல்லாமே அவங்க ஸ்பேர்ஸை வாங்கி வச்சுருக்காங்க. கம்பெனியில் உங்களுக்கு என்ன வேணுமோ சொன்னீங்கன்னா ஒரு நாள் இல்லைனா 2 நாள் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பொருள்னா உடனே மாற்றி கொடுத்துட்றாங்க. அதுக்கு தகுந்த ஆள் மெட்டீரியல் எல்லாமே அவங்க சொந்தமாக அவங்க கம்பெனியில் வச்சுருக்காங்க. 4 வருஷம் ஓட்டிருக்கேன். 3500 மணி நேரம் ஓட்டிருக்கேன். எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்லா இருக்குது வண்டி. 20 எடுத்த பின்னாடி என் தம்பி எங்கள் அண்ணன் எல்லாருமே எடுத்திருக்காங்க. அவங்களது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வெயில் ஓடுது. இப்போ அவங்க 2 பேரும் பேரல் போட்டிருக்காங்க. ஒரு ஆள் வந்து அங்கே அவரும் லோடு ஓட்டுறாரு. லோடிங்க்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நான் எவ்வளோ மேடாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் நல்ல அருமையாக வண்டி நல்லா இருக்குது. டெக்னாலஜியாக ஜப்பான். டிராக்டர்னா கொபோட்டோ. டீசல் செக்குனாலையும் கொபோட்டோ தான்.